சார் குரங்கு விலங்கல்லம்மா ஓம் சார் ஹோம்வொர்க் கொடுத்தீங்க ஹோம்வொர்க் பார்ப்போம் பிள்ளைகள். ஓகே, சொல்லுங்க, என்னமோ சொன்னீங்க. புதிய பாடம் என்னது? குரங்கு சேட்டை. குரங்கு சேட்டை. ஓமா, ஓகே பிள்ளைகள். குரங்கு சேட்டை என்கின்ற பாடத்தை தான் நாங்க இன்றைய தினம் என்ன சேர்க்கிறோம், படிக்க இருக்கிறோம். ஆமாவா? ஆம் சார். சரி, ஓகே பிள்ளைகள். இப்ப இந்த குரங்கு சம்பந்தமா ஒரு செய்தி ஒண்ணு போய் கொண்டிருக்கு தானே? சார் நீங்க கதைக்கிற விலங்குதே இல்ல. பிள்ளைகள் சேர் பேசுறது விலங்குதா? மத்தவங்களோட வாய்ஸ் தான் சார் கேக்குது. ஆம் சார். மற்றவர்கள் பிள்ளைகள் சேர் பேசுறது தெளிவா விலங்குதா? எஸ் சார். எனக்கு விலங்குது சார் நிவேந்திரன். நீங்க எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறனால சில நேரம் விளங்காம இருக்கும். சரி, இப்ப நாங்க வந்து குரங்கு சேட்டை என்கின்ற பாடத்தை இன்றைய தினம் படிக்க போறோம். சரி, இப்ப சொல்லுங்க, குரங்குகள் சம்பந்தமா, குரங்கு சம்பந்தமா, ஒரு குரங்கு சம்பந்தமா இப்ப எல்லோரும் பேசிக் கொண்டிருக்காங்க. அந்த குரங்கு எந்த குரங்குன்னு சொல்லுங்க. விலங்கலமா? கடுவன். கடுவன் குரங்கு. அது நாங்க பாடத்தோட படிக்க போறோம். இப்ப கொஞ்சம் எல்லோர்ட்டையும் வீட்லையும் கேட்டு பாருங்க. ஒரு குரங்கு சாதாரண பிள்ளைகள், அந்த குரங்கு சம்பந்தமா இன்றைய ஒரு 2 நாட்களா ஓமா சொல்லுங்க. இல்லம்மா, இல்ல இல்ல இல்ல. சரி, இன்னும் கொஞ்சம் உண்மையான தகவலை தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க. சரி, அனுப்பலாமா? ஓமோ. சரி, அப்ப தேடி பிடிச்சு சொல்லுங்க. சரி, இப்ப நாங்க பாடத்துக்கு வரோம். ஓகேவா? சார் சார் ஓம். செங்குரங்கு இல்லம்மா. சார் மந்தி குரங்கு. இல்ல சார். சரி, இப்ப நாங்க பாடத்துக்கு வருவோம். கொரில்லா கொரில்லா. இல்லம்மா, இல்ல இல்ல. நீங்க செக் பண்ணுங்க. ஓகே. சரி, கவனிங்க பிள்ளைகள். உங்களுக்கு குரங்கை பத்தி தெரியும். குரங்குங்கிறது சேட்டை செய்யக்கூடிய ஒரு விலங்கு. சதனமா, அப்ப குரங்கு சேட்டை தான் இன்றைய தினம் நாங்க படிக்க போறோம். சதனை பிள்ளைகள், அப்ப கவனிங்க. குரங்கு சேட்டை என்னும் கதை நவாலியூர் சோமசுந்தர புலவரின் இலங்கை வளம் என்னும் பகுதியில் இடம்பெற்றிருக்கின்ற பாடல்களை மையமாக கொண்டு எழுதப்பட்டது. சதனை பிள்ளைகள், ஆகவே குரங்கு சேட்டை என்கின்ற இந்த கதை வந்து எதை மையமாக கொண்டு எழுதப்பட்டது அப்படின்னு சொன்னா, நவாலியூர் சோமசுந்தர புலவர் அவர்களுடைய இலங்கை வளம் என்னும் பகுதியில் இடம்பெற்றிருக்கின்ற பாடல்களை அடிப்படையாக கொண்டு தான் இந்த கதை என்ன செய்யப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்குது. சதனை பிள்ளைகள், ஆகவே குரங்குகள் புரிகின்ற சேட்டைகளை நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த பாட பகுதியில நாங்க தெரிஞ்சு கொள்ள போறோம். இப்ப இதுல வந்து நாங்க 2 சேட்டைகள் பிரதானமாக கதையில் என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது. முதலாவது சேட்டை பிள்ளைகள் வந்து சதனை பிள்ளைகள், கருங்குளவி கூட்டை கல்லால் எறிந்த அக்குளவியிடமே கொட்டு வாங்கிய சதனை பிள்ளைகள் நடுக்கமுற்ற குரங்கின் சேட்டையையும், மருத நிழலிலே குரங்குகள் சேர்ந்து காவடியாடி புரிந்த சேட்டையையும் எனது மாணவர்கள் மனம் கொள்ளும் வகையில் அங்கு என்ன செய்யப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்கு. சதனை பிள்ளைகள், இந்த விடயங்களை தான் இன்றைய தினம் நாங்க என்ன செய்ய போறோம், படிக்க போறோம். அந்த வகையில நாங்க நவாலியூர் சோமசுந்தர புலவர் இவர் தொடர்பான ஒரு சிறிய அறிமுகத்தை பார்த்தோம்னா, இவர் வந்து பிள்ளைகள் 1878ஆம் ஆண்டு மே மாதம் சதனை பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அதே சந்தர்ப்பத்தில் 1953ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 10ஆம் தேதி எங்களை விட்டு பிரிஞ்சு போறாங்க. இப்ப இப்படிப்பட்ட தங்க தாத்தா என்று அன்பாக எல்லோரும் அழைக்கப்படுகின்ற நவாலியூர் சோமசுந்தர புலவர் அவர்கள் வந்து ஏறக்குறைய 15,000 செய்யுள்களை இயற்றி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்திருக்கிறோம். சதனை பிள்ளைகள், அந்த வகையில் ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை போன்ற பல செய்யுள்களை சுவையான முறையில் எளிய தமிழில் பாடி உள்ளார். பல வகை பக்தி பாடல்களையும் அவர் என்ன செஞ்சிருக்காரு, இயற்றியிருக்காரு. இதுதான் பிள்ளைகள் நவாலியூர் சோமசுந்தர புலவர் தொடர்பான ஒரு சிறிய அறிமுகம். சதனை பிள்ளைகள், இப்ப என்ன செய்ய போறோம்னா, இந்த நவாலியூர் சோமசுந்தர புலவர் அவர்களுடைய சதனமா அந்த பாடலை அடிப்படையாக கொண்டு ஒரு அழகான கதை, 2 கதைகள் இங்க இருக்க போகுது. அந்த 2 கதைகளை நாங்க என்ன செய்ய போறோம், இப்ப பார்க்க போறோம். சதனமா, ஓகேவா? சரியா பிள்ளைகள்? போன கிளாஸ் ஹோம்வொர்க் கொடுத்தீங்க, அது பார்க்கலையா? அதை பார்ப்போம் நாங்க. சரியா பிள்ளைகள்? ஓகே, இப்ப இதான் ஒரு ஆள் வாசிங்க, உங்கள ஒரு ஆள்.
நான் சரி, மரங்கள் மாஸ்டர் அடர்ந்த காட்டில் ஒரு ஆள் நான் வாசிக்கிறேன். சரி, மாஸ்டர் சஞ்சனா. ஒரு ஆள் வாசிங்கம்மா. சரி, மாஸ்டர் சஞ்சனா. சார் கிருத்திஷா. கிருத்திசா. எஸ் சார். ஓ, வாசிங்க. மரங்களடர்ந்த காட்டில் வானளாவிய மரங்கள் பல ஒன்றோடு ஒன்று நெருங்கி பின்னி கிடக்கின்றன. மரக்கிளை ஒன்றில் ஒரு பெரிய குளவிக்கூடு தொங்குகின்றது. அது ஒரு கருங்குளவிக்கூடு. குளவிக்கூட்டை ஒரு ஆண் குரங்கு கண்டது. ஆண் குரங்குக்கு கடுவன் என்று பெயர். அக்கடுவன் என்ன செய்தது தெரியுமா? குரங்கு சேட்டையை நீங்கள் அறிவீர்களா? அக்கடுவன் ஒரு கல்லை எடுத்து குளவிக்கூட்டை நோக்கி வீசியது. அக்கல் குளவிக்கூட்டை உடைத்து விட்டது. குளவிக்கூட்டை கல்லால் எறிந்து உடைத்தால் என்ன நடக்கும்? நீங்கள் எப்போதாவது குளவிக்கூட்டை உடைத்து உடைத்திருக்கிறீர்களா? சரி, இப்ப நாங்க கவனிக்கிறோம் பிள்ளைகள், கவனிங்கம்மா. சரிதானேம்மா? மரங்கள் அடர்ந்த காட்டில் எப்படி இருக்கு பிள்ளைகள்? அந்த காடு மரங்கள் அடர்ந்து இருக்குது. வானளாவிய மரங்கள் பல. சரிதானே பிள்ளைகள்? வானத்தை தொடும் அளவுக்கு உயரமா என்ன செஞ்சிருக்கு? பல மரங்கள் என்ன செஞ்சிருக்கு? வளர்ந்திருக்குது. அது எப்படி இருக்குன்னா ஒன்றோடு ஒன்று நெருங்கி பின்னி கிடக்கின்றன. சரிதானே பிள்ளைகள்? அப்படிப்பட்ட மரங்கள் அடர்ந்த அந்த காட்டுல மரக்கிளை ஒன்றில் ஒரு பெரிய குளவிக்கூடு தொங்குகின்றது. மரக்கிளை ஒன்று என்ன நடக்குது? ஒரு பெரிய குளவிக்கூடு ஒன்று என்ன செய்து கொண்டிருக்கான்? தொங்கிக் கொண்டு இருக்குது. அது ஒரு கருங்குளவி கூடு. அந்த குளவி கூட்டுக்கு என்ன பேர்னா பிள்ளைகள்? கருங்குளவி கூடு. அக்குளவி கூட்டை ஒரு ஆண் குரங்கு கண்டது. என்ன செய்து? ஒரு ஆண் குரங்கு என்ன செய்து அந்த குளவி கூட்டை என்ன செய்துன்னா கண்டது. சதனை பிள்ளைகள், அப்ப கவனிங்க. இப்ப இந்த ஆண் குரங்கு இருக்குதானம்மா, அந்த ஆண் குரங்குக்கு என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா கடுவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கடுவன் என்று பெயர். அக்கடுவன் என்ன செய்தது தெரியுமா? குரங்கு சேட்டையை நீங்கள் அறிவீர்களா? குரங்கு சேட்டையை நீங்க கண்டிருக்கீங்க. அக்கடுவன் ஒரு கல்லை எடுத்து குளவிக்கூட்டை நோக்கி வீசியது. ஒரு கல்லை எடுத்து என்ன செய்தான்? குளவிக்கூட்டை நோக்கி அந்த கல்லை என்ன செய்து எரியிடும். சரிதானே பிள்ளைகள்? அதுக்கு பிறகு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் இப்ப நாங்க பார்க்க போறோம். சரிதானே பிள்ளைகள்? ஆக அக்கல் குளவிக்கூட்டை உடைத்து விட்டது. அப்ப போன அந்த கல் என்ன செய்து? குளவிக்கூட்டை என்ன செய்தான்? உடைத்திருது. சரிதானே பிள்ளைகள்? குளவிக்கூட்டை கல்லால் எறிந்து உடைத்தால் என்ன நடக்கும்? சரிதானே பிள்ளைகள்? குளவிக்கூட்டை கல்லால் எறிந்து நாங்க உடைச்சிட்டோம்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். சரிதானே பிள்ளைகள்? நீங்கள் எப்போதாவது குளவிக்கூட்டை உடைத்து இருக்கிறீர்களா? சரிதானே பிள்ளைகள்? இப்ப நீங்க சொல்லுங்க, எப்போதாவது நீங்க குளவிக்கூட்டை கல்லால் உடைத்திருக்கீங்களா? சரிதானே பிள்ளைகள்? அப்ப மரங்கள் அடர்ந்த பெரிய ஒரு காடுல சதனமா ஒரு குளவி கூட என்ன செய்து தொங்கிக் கொண்டு இருக்குது. சதனமா அந்த குளவி கூட ஒரு விலங்கு காங்குது. அந்த விலங்கு எது? ஆண் குரங்குக்கு என்ன சொல்லுவாங்க? கடுவன். அந்த குரங்குன்னு சொல்லக்கூடிய அந்த கடுவன் சதன பிள்ளைகள் அந்த குளவி கூட்ட கண்டதும் பேசாம போயிடுச்சா? என்ன செய்யுது? எடுத்து என்ன செய்யுது? எரியுது. சதன பிள்ளைகள், அப்ப கல்லொன்று எடுத்து குளவி கூட்டை நோக்கி எரிந்தால் என்ன நடக்கும்? எப்போதாவது நீங்கள் குளவி கூட்டுக்கு கல் எறிந்திருக்கீங்களா? விளங்கும் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி. சரிதானே பிள்ளைகள்? அப்ப இங்க எரிந்திருக்கிறாங்க ஒருத்தவங்க. அவங்க வந்து யாருன்னா இந்த கடுவன். சரிதானே பிள்ளைகள்? அப்ப அதுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பார்க்க போறோம். சரி, அமர் வாசிங்க. அடுத்த பந்தி வாசிப்போம் அமர்.
வாசிக்க முடியுதா உங்களால? சரி, இப்ப வாசிக்கிறேன் பாருங்க. கட்டிவிட்ட கருங்குளவி கூட்டை ஒரு கடுவன் கல்லாலே எரிந்துடைக்க களைந்த கடுங்குளவி கொட்டிவிட அக்கடுவன் கூனி நடுநடுங்கள் குளிர் சுரத்துக்கு முன்னர் வரும் குலைப்பானது நடுக்கம். இதுதான் நவாலியூர் சோமசுந்தர புலவர் எழுதிய அந்த பாடல். சோதனை பிள்ளைகள், இந்த பாடலை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் இப்ப நாங்க பார்க்கிற இந்த கதை என்ன செய்யப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்குது. சோதனை பிள்ளைகள், அப்ப இப்பொழுது பாருங்கள், இப்பொழுது என்ன நடைபெற்றது பார்த்தீர்களா? என்ன நடைபெற்றது? கல்லு போன திசை வழியே ஓர் குளவி வேகமாக வந்தது. அதைத் தொடர்ந்து பல குளவிகள் வேகமாக வந்தன. பாவம். யார் பாவம்? அந்த கடுவன். சோதனை பிள்ளைகள், அப்ப பாவம் கடுவன் குரங்குக்கு குளவிகள் கொட்டி விட்டன. குளவிகள் எல்லாம் என்ன செய்து, கடுவன் என்ன செய்தான், கொட்டி விட்டன. கொட்டிட்டேன்னு சொன்ன பிள்ளைகள், குளவி கடிக்கிறத தான் கொட்டிட்டேன்னு சொல்றாங்க. சோதனை பிள்ளைகள், அப்ப இங்க கவனிங்க. அப்ப மரங்கள் அடர்ந்த சோதனை பிள்ளைகள் ஒரு பெரிய காடு. அப்ப அந்த காட்டுல ஒரு கிளையில் என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஒரு கருங்குளவி கூடு ஒன்று இருக்குது. அந்த கருங்குளவி கூட்டுக்கு ஒரு கடுவன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண் குரங்கு என்ன செய்து, அந்த கருங்குளவி கூட்டுக்கு ஒரு கல் எடுத்து என்ன செய்து எரியுது. சரிதான பிள்ளைகள்? அவ்வாறு எரிந்ததன் பின்பு என்ன நடக்குது? அங்கிருந்து ஒரே ஒரு குளவி என்ன செய்யுதுன்னு சொன்னா, அப்படியே ஒடியாந்து என்ன செய்து, இந்த குரங்கு என்ன செய்து கொட்டு. சோதனை பிள்ளைகள், பிறகு தொடர்ச்சியா என்ன செய்து, எல்லா குளவிகளும் வந்து இந்த குரங்கை என்ன செய்து கொட்டு. சோதனை பிள்ளைகள், அதன் பின்பு என்ன நடக்குது? அந்த குரங்குக்கு சரிதான பிள்ளைகள் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லித்தான் நாங்க பார்க்க போறோம். சரிதான பிள்ளைகள், இப்ப பாருங்க. சரிதான பிள்ளைகள், அது கூனி நடுங்குகின்றது. அந்த நடுக்கம் எப்படிப்பட்டது? பிள்ளைகள் கவனிங்கம்மா. அந்த நடுக்கம் எப்படிப்பட்டது என்பதற்கு பாடலில் ஒரு ஓமானம் கூறப்பட்டிருக்கிறதாம். சோதனை பிள்ளைகள், அப்ப அந்த நடுக்கம் எப்படிப்பட்டதுக்குன்னு சொல்லி ஒரு ஓமானம் சொல்லப்பட்டிருக்கு. இஃபா, அந்த வாசிங்க. உங்களில் யாருக்காவது அதுல இருந்து இஃபாவோட வீட்டுல சத்தமா இருக்குது, ரைசைன் பண்ணி வச்சிருக்கீங்க. கலீமா, கலீலியா, சார், வாசிங்க வாசிங்க. உங்களில் யாருக்காவது மலேரியா காய்ச்சல் வந்திருக்கின்றதா, அல்லது அந்த காய்ச்சல் வந்தவர்களை கண்டிருக்கின்றீர்களா? அக்காய்ச்சலுக்கு குழப்பன் காய்ச்சல் என்றும் குளிர்காய்ச்சல் என்றும் பெயர்கள் உண்டு. அது தொடங்கும் போது குளிர் அதிகமாய் இருக்கும். ஆகையால் காய்ச்சல் தொடங்கும் போது குழைப்பன் நடுக்கம் இருக்கும். அந்த நடுக்கமும் இந்த கடுவனின் நடுக்கமும் ஒரே மாதிரியானவை என்று இப்பாடலில் நவாலியூர் சோமசுந்தர புலவர் அவர்களால் ஒரு நல்ல உவமானம் கூறியிருக்கின்றார். சரி, இப்ப கவனிங்க பிள்ளைகள். இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, இப்ப இந்த கதையில பார்க்கிறோம். அப்ப உங்களில் யாருக்காவது மலேரியா காய்ச்சல் வந்திருக்கின்றதா? சோதனை பிள்ளைகள், அப்ப மலேரியா காய்ச்சல் ரொம்பவும் மோசமான ஒரு காய்ச்சல், அல்லது அந்த காய்ச்சல் வந்தவர்களை கண்டிருக்கிறீர்களா? அக்காய்ச்சலுக்கு குழைப்பான் காய்ச்சல் என்றும் குளிர் காய்ச்சல் என்றும் பெயர்கள் உண்டு. சோதனை பிள்ளைகள், அப்ப மலேரியா காய்ச்சலுக்கு என்ன பெயர் இருக்குமா? குழைப்பான் காய்ச்சல் அல்லது குளிர் காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சொல்றாங்க. சோதனை பிள்ளைகள், அந்த காய்ச்சல் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா பிள்ளைகள், குளிர் அதிகமாய் இருக்கும். ஆகையால் அக்காய்ச்சலில் தொடங்கும் போது குழைப்பன் நடுக்கம் இருக்கும். அந்த நடுக்கமும் இந்த கடுவனின் நடுக்கமும் ஒரே மாதிரியானவை என்று பாடலின் நவாலியூர் சோமசுந்தர புலவர் அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, நல்ல ஒரு உவமானம் மூலம் என்ன செஞ்சிருக்காங்க, அதை சொல்லியிருக்காங்க. சோதனை பிள்ளைகள், ஆகவே குளவியால் கொட்டுப்பட்ட அந்த கடுவனினுடைய நடுக்கமும் மலேரியா காய்ச்சலில் வந்தவர்களுக்கான நடுக்கமும் ஒரே மாதிரியானது அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்படுது. ஆமாவா?
சரியா பிள்ளைகள்? இப்ப நாங்க இப்ப பாக்குறோம். கவனிங்கம்மா. சரி பிள்ளைகள், அப்ப குரங்குகள் பெரும் சேட்டை செய்யும். ஆமாவா? ஓம் சார். குரங்குகள் சில சேட்டைகள் செய்து அது எப்படின்னு சொல்லி பாருங்க. குரங்குகளோட செட்டை எப்படி இருக்குன்னு நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கிறத விட உங்களுக்கே அது நல்லாவே தெரியும். இதனால சில சமயங்கள்ல அதுங்க பண்ற குறுப்புத்தனத்துக்கு அளவே இல்லாம தான் போயிடுது. ஆனா இன்னைக்கு நம்மள நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேமரால பதிவான குரங்குகள் செய்த சில காமெடியான சம்பவங்களை தான் இன்னைக்கு நம்மள நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட கூட இந்த பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன் வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீட்டுக்கு முன்புறத்துல தானே காரை நிப்பாட்டுறோன்னு காரோட விண்டோவை லாக் பண்ணாம அப்படியே விட்டுட்டு போயிருக்காரு காரோட ஓனர். ஆனா இத பார்த்த சில குரங்குகள் அந்த காருக்குள்ள புகுந்து என்னென்னத்தை எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுது. இதாச்சும் பரவாயில்லன்னு இந்த வீடியோ பார்த்தா ஒரு இடத்த சுத்தி பார்க்க வந்தவங்க ஒரு நம்பிக்கையில காரோட விண்டோவை லாக் பண்ணாம போயிருக்காங்க. ஆனா இத பார்த்த குரங்குகளோட கூட்டம் இந்த காருக்குள்ள இருக்கிற எல்லா பொருட்களையுமே பிரிச்சு மேய்ஞ்சிடுது. அவங்க கொண்டு வந்த Dress பொம்மை எல்லாத்தையுமே தூக்கிட்டு போயிடுது. ஆனா இதுல இருக்கிற ஒரு குரங்கு ரொம்பவே அளவுக்கு மீறி போய் காரோட வீல்ல இருக்கிற ஏதோ ஒண்ண கழட்டிக்கிட்டு போயிடுது. இந்த குரங்கு என்னத்தை தான் நினைச்சு கழட்டி எடுத்ததோ தெரியல. ஆனா வீல்ல இருந்த பொருளை கழட்டி எடுத்துக்கிட்டு குடுகுடுன்னு ஓடிடுது. இந்த வீடியோல ஒரு நபர் ஒரு கப்புக்குள்ள மிட்டாயை வச்சு அதை இன்னொரு கப்பால வச்சு மூடி ஷேக் பண்றாரு. இந்த 2 கப்புல அந்த மிட்டாய் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஒரு விளையாட்டை அந்த குரங்கு கூட விளையாடுறாரு. இந்த குரங்கும் அவர் கூட விளையாடுதுன்னு நம்பி அந்த கப்பை வைக்கிறாரு. ஆனா இந்த குரங்கு அந்த கப்புக்குள்ள இருக்கிற மிட்டாயை தேடுது. ஆனா அந்த மிட்டாய் கிடைச்ச உடனே அந்த மிட்டாயை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடிடுது. இந்த வழியில சங்கிலியால கட்டப்பட்டு இருக்கிற ஒரு நாய் அந்த வழியில போன ஒரு குரங்க பார்த்து கொலைச்சிருக்கு. தெரியாத தனமா இந்த குரங்க பார்த்து கொலைச்சதுனால இந்த நாய் என்ன பாடுபடுதுன்னு நீங்களே பாருங்க. இந்த குரங்கு அந்த நாயை வச்சு செய்யுது. அப்படியும் கூட இந்த நாய் அடங்குற மாதிரி தெரியல. திரும்ப திரும்ப அந்த குரங்க பார்த்து கொலைச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஒரு கட்டத்துல இந்த நாயோட ஆட்டம் அடங்கி போயிடுது. இதே போலதான் இந்த வீடியோல ஒரு நாய் ஒரு குரங்கு குட்டியை பார்த்து துரத்திக்கிட்டே வந்திருக்கு. இந்த குரங்கு குட்டியும் எவ்வளவுதான் ஓடியும் ஒரு கட்டத்துல ஒரு மரத்தடியில போய் நின்னுடுது. அதுக்கப்புறம் இந்த குரங்கு அந்த நாயை விரட்டி விரட்டி பாக்குது. ஆனா அந்த ஒரு நாய் கேக்குற மாதிரியே தெரியல. தொடர்ந்து அதே இடத்துலதான் இருந்துகிட்டே இருக்கு. இத பார்த்துட்டு பொறுக்காம ஆத்திரத்தோட உச்சக்கட்டத்துக்கு போன இந்த குரங்கு ஒரு குச்சி எடுத்து அந்த நாய்க்குட்டியோட மண்டையிலேயே அடிச்சிடுது. இந்த நாய் கொஞ்சம் கூட இந்த தாக்குதலை எதிர்பார்த்திருக்காது போல இருக்கு. இந்த வீடியோல ஒரு குரங்கு குட்டிகளோட கூட்டம் அந்த இடத்துல தெரியாதனமா வந்த ஒரு நண்டை பார்த்துட்டு சுத்தி சுத்தி வருது. இந்த நண்டு அந்த குரங்குகள்கிட்ட நல்லாவே மாட்டிக்கிச்சு. இந்த குரங்கு குட்டிகள் எல்லாமே அந்த நண்டை என்ன பாடுபடுத்துதுன்னு நீங்களே பாருங்க. பல அடுக்குமாடி பில்டிங்ல இருக்கிற பால்கனி கம்பியில ஒரு குரங்கு ஒண்ணு கம்பீரமா நடந்து போகுது. அந்த கம்பியில துவைச்சு வச்சிருக்கிற துணி மேலாம் ஏறி போகுது. இதுக்கு மத்தியில ஒரு பெண் அந்த குரங்கு வரத்தை தெரியாமலே அந்த இடத்துல வந்துடுறாங்க. கடைசியில இந்த குரங்க பார்த்துட்டு அப்படியே திரும்பி போயிடுறாங்க. ஆனா இந்த குரங்கு அந்த பெண்ணை பார்த்துட்டு கொஞ்சம் கூட பயப்படவே இல்ல. தான் வழி தனி வழின்னு போய்கிட்டே இருக்கு. நடிப்புகள்ல எத்தனை விதமான நடிப்புகளை பார்த்திருப்போம். ஆனா இப்படி ஒரு நடிப்பை நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. ஏன்னா இந்த வீடியோல ஒரு குரங்கு இன்னொரு குரங்க பார்த்துட்டு ஓடுனதுனால கன நேரத்துல இந்த குரங்கு எப்படி நடிக்குதுன்னு நீங்களே கொஞ்சம் பாருங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பயங்கரமான ஆக்டிங்க போட்டுருச்சுன்னு தான் சொல்லணும். இந்த வீடியோல ஒரு ஊரங்குட்டன் குரங்கு ஏதோ ஒண்ணு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது ஒரு குட்டி குரங்கு அங்கிருந்து வந்து அந்த ஊரங்குட்டன் குரங்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அந்த உணவை இந்த குட்டி குரங்கு கையால பிடுங்குது. இந்த குட்டி குரங்கோட தைரியத்தை என்னத்தை தான் சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா தன்னை விட பெரிய ஒரு குரங்கு கிட்ட தன்னுடைய சேட்டையவே காமிச்சிருக்கு. இந்த வீடியோல ஒரு பெண் ஊரங்குட்டான் குரங்கு பொறுமையா அந்த இடத்துல நடந்து வந்து அந்த இடத்துல கீழே கிடந்த கண்ணாடி எடுத்து மாற்ற ஸ்டைல நீங்களே பாருங்க. கண்ணாடியை போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த இடம்லாம் பளபளன்னு தெரிஞ்சது போல இருக்கு.
இந்த வீடியோல ஜூக்கு வந்த ஒரு நபர் கண்ணாடி ஓரமா உட்கார்ந்திருந்த ஒரு கொரில்லா குரங்க பார்த்துட்டு தான் செல்லுல இருக்கிற வீடியோவை காட்டுறாரு. இந்த கொரில்லா குரங்கும் அந்த மொபைல்ல இருக்கிற வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கு. இதே போலதான் இந்த வீடியோல ஒரு நபர் குரங்குகளோட வீடியோவை தன்னோட மொபைல்ல வச்சு அத குரங்கு குட்டிகள்கிட்ட காட்டுறாரு. அந்த குரங்கு குட்டிகளும் ரொம்பவே ஆர்வமா அந்த மொபைலை பாக்குது. இந்த வழியில ரோட்ல சென்ற ஒரு நபர் அதே இடத்துல நின்னதுனால அந்த வழியால வந்த ஒரு குரங்கு அந்த நபரோட பாக்கெட்ல என்ன இருக்குன்னு பாக்குது. ஆனா இந்த நபர் அந்த குரங்க தடுக்கவே இல்ல. இந்த குரங்கும் அந்த நபரோட பாக்கெட்ல கஷ்டப்பட்டு தேடி ஏதோ ஒண்ணு எடுத்துக்குது. ஓகே வீவர்ஸ், இன்னைக்கு எப்படி முடிஞ்சிச்சு நம்ம பார்த்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட கூட இருக்கிற சரியா பிள்ளைகள் பாத்தீங்களாமா? சரி பிள்ளைகள், இப்ப நாங்க இந்த குரங்குகளுடைய சேட்டைகள், பல சேட்டைகள் பார்த்தோம் சாதாரண பிள்ளைகள். அதுல ஒரு கதையை நாங்க படிச்சு முடிச்சிட்டோம், ஆமாவா? இந்த கதை எதோடு தொடர்புடையது? குரங்குகளின் சேட்டை தொடர்புடையது. சரி, குரங்குகளின் சேட்டையோடு தொடர்புடையது. நவாலியூர் சோமசுந்தர புலவர்கள் அவரால் எழுதப்பட்ட சாதனை பிள்ளைகள் இலங்கை வளம் என்கின்ற பகுதியில் இருக்கக்கூடிய பாடல்களை மையமாக கொண்டு எழுதப்பட்டது. சரியா பிள்ளைகள்? அப்ப அந்த பாடல் தான் இப்ப நாங்க பார்த்தோம். இந்த கட்டிவிட்ட கருங்குளவி கூட்டை ஒரு கடுவன் கல்லாலை எரிந்துடைக்க கலைந்த கருங்குளவி கொட்டிவிட அக்கடுவன் கூனி நடுநடுங்கள் புலிசுரத்துக்கு முன்னர் வரும் குலைப்பானது நடுக்கல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யப்பட்டிருக்கு, ஒரு அழகான உவமானம் மூலம் இந்த விடயம் சொல்லப்பட்டிருக்குது. இதைத்தான் நாங்க ஒரு கதையா பார்த்தோம், ஆமாவா? உங்களுக்கு யாருக்கு இந்த கதை அழகா சேர்த்து சொல்ல முடியும்? சொல்லுங்கம்மா, யார் சொல்லுவீங்க? ஓம். ஒரு ஊர்ல ஒரு குரங்கு இருந்துச்சான். அந்த 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 காட்டுல மரங்கள் மரங்கள் நிறைய இருந்துச்சான். அப்ப ஒரு குரங்கு ஒரு கடுவன் குரங்கு ஒரு மரத்துக்கு கீழே உள்ள ஒரு குளவி கூட்டை பார்த்துச்சான். அப்ப அந்த குளவி கூட்டுக்கு ஒரு கல்ல எரிஞ்சிச்சான். அப்ப அந்த குளவி கூடு உடைஞ்சிச்சான். அப்ப அதுல உள்ள தேனீகள் எல்லாம் அந்த குரங்க கொத்திருச்சா. அப்ப அந்த குரங்கு நடுங்கி பயந்து ஓடிச்சான். நான் சொல்லையா? சரிம்மா, ஓகே, சொல்லுங்க பாபு. ஒரு ஊர்ல ஒரு குரங்கு இருந்துச்சாம். அந்த குரங்கு ஒரு காட்டுக்கு போச்சாம். அந்த காட்டுல நிறைய மரங்கள் இருந்துதாம். மரத்துக்கு கீழே அந்த குரங்கு நடந்து போய் கொண்டிருக்கும் போது ஒரு மரத்துல கருங்குளவி கூடு ஒன்று இருந்துதாம். அந்த கருங்குளவி கூட்ட குரங்கு கையில் எடுத்து எறிஞ்சிச்சாம். அப்ப அந்த கருங்குளவி கூடு உடைஞ்சு ஒரு குளவி குரங்க தேய்ச்சிச்சாம். பிறகு மற்ற குளவிகளும் அந்த குரங்க கடிச்சுட்டான். அப்ப அந்த குரங்கு நடுங்கி போய் போயிட்டான். சரிதானே பிள்ளைகள்? ஓகேவாமா? எல்லோரும் கதையை சொல்றது தயாரா இருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். சதனமா? சரி, இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா இதோடு தொடர்புடைய ஒரு பயிற்சி ஒண்ணு சேர்த்தர போறேன். இலகுவான பயிற்சி ஒன்று தயாராக பிள்ளை. முதல் 3 வினாக்களை மாத்திரம் செய்யுங்க பிள்ளைகள். முதல் 3 வினாக்கள்.
சார் செஞ்சுட்டு செட்டில் போடணும். ஆமாம், செய்துட்டு செட்டில் போடலாம். முதல் 3 4ஆம் 5ஆம் வினால முதல் 3 வினா. குட் ஈவினிங் சார். சொல்லுங்கம்மா. குட் சரோட ஈவினிங் பேசுங்க. சார். சொல்லுங்க. இப்பதான் சார் ஜாயின் ஆகுனேன். ஓ, நாங்க வந்து சாதனை பிள்ளைகள் குரங்கு சேட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய 4வது பாடலை படிச்சு கொண்டிருக்கோம். சார் முதலாவது கதையை விளங்கப்படுத்தி இருக்கிறேன். அதுல இருந்து முதல் 3 வினாக்கள் தந்திருக்கிறேன். இந்த வினாக்களுக்கு விடை எழுதுங்க. சார் அந்த ஸ்கிரீனை போடலுமா? சார் சார் சொல்லுங்க பிள்ளைகள். சார் தமிழ் புத்தகம் எங்கிட்ட இல்ல சார். போனில் இருக்கா தமிழ் புத்தகத்தை போட்டு விடுவீங்களா? ஓ ஆமா, நீங்க இந்த பயிற்சி செய்ய பாருங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா வினா எழுதிட்டு இருங்க. சார் உங்களுக்கு சரியான விடைகளை காட்டுறேன். சரியா? ஓம் சார். ஓகேம்மா. இப்ப இதுவரைக்கும் படிச்ச பிள்ளைகளுக்கு இதை எழுதிட முடியும். ஆமாவா? ஆமா சார். ஓகே. எழுதிட்டேன் சார். எழுதிட்டேன் சார். எழுதிட்டேன் சார். இப்ப கவனிங்க பிள்ளைகள். சரி, கவனிங்க. எழுதின பிள்ளைகள் எழுதாத பிள்ளைகள் எல்லோரும் கவனிங்க. குரங்கின் சேட்டை யாது? என்ன செய்தது? கல்லால் குளவி கூட்டுக்கு எரிந்தது. இதுதானே பிள்ளைகள் அது செய்த சேட்டை. ஆமாவா? ஓம் சார். சரி. எழுதாத பிள்ளைகள் இதை எழுதி கொள்ளுங்க. மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த கருங்குளவி கூட்டை கல்லால் எறிந்து உடைத்தது. அதுதான்மா சரியான பதில். குரங்கின் சேட்டைக்கு கிடைத்த பரிசு என்னது? கருங்குளவிகள் கொட்டியது. கருங்குளவிகள் கொட்டியது. அதான் குளவியிடம் கொட்டு வாங்கியமை. ஆமாவா? ஆமா சார். அதை நீங்க எழுதுனதும் சரி. மரத்தில் தொங்குகின்ற குளவி கூட்டின் பெயர் என்னம்மா? கருங்குளவி கூடு. கருங்குளவி கூடு. சரி, இவ்வாறு எழுதியிருந்தால் சரி போட்டுக் கொள்ளுங்க. எழுதாத பிள்ளைகள் இருப்பீங்களா இருந்தா இதை எழுதி கொள்ளுங்க.
சரிதானே பிள்ளைகள்? ஓகேவாமா, எழுதி கொண்டோமா? ஆமா சார் 5 minutes. ஓமா, எழுத சிரமப்படுற பிள்ளைகள் இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. Excuse me சார். ஓம் சார் நான் விடை எழுதி போட்டது சார் நான் உங்களுக்கு சட்டுக்கு போட்டேன் சார். நான் பாக்குறேம்மா. ஓகே, சரிதானே பிள்ளைகள்? விடை எழுதுறதுக்கு ரொம்ப சிரமப்படுற பிள்ளைகள் இதை வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பிறகு பயிற்சி கோப்பிக்கு எழுதி கொள்ளுங்க. சரி, இப்ப நாங்க ஒரு கதையை படிச்சு முடிச்சிட்டோம். ஆமாவா பிள்ளைகள்? ஆமா சார். சரிதானே பிள்ளைகள்? தாத்தா என்று அழைக்கப்படுகின்ற நவாலியோர் சோமசுந்தர புலவர் அவர்களுடைய இலங்கை வளம் என்கின்ற சதன பிள்ளைகள் நூல் தொகுதியில் இருக்கக்கூடிய பாடல்களை அடிப்படையாக கொண்டுதான் இந்த கதைகளை நாங்க என்ன செய்து கொண்டிருக்கோம், படிச்சு கொண்டிருக்கோம். சதன பிள்ளைகள். அப்ப இதுல நாங்க ஒரு கதையை படிச்சிட்டோம். சதன பிள்ளைகள், அந்த ஒரு கதை என்னது? சதன பிள்ளைகள், வானளாவிய உயர்ந்திருக்கக்கூடிய மரங்கள் இருக்கிற ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு கிளையில என்ன நடக்குது, ஒரு பெரிய ஒரு கருங்குளவி கூட என்ன செய்யுது, கட்டி இருக்குது. சதன பிள்ளைகள், அந்த கருங்குளவி கூட்டம் அந்த பக்கத்தால் அப்படியே வந்த ஒரு ஆள் காங்குறாங்க. அவங்க யாரு? குரங்கு. கடுவன். ஆண் குரங்கு என்ன செய்யுது, கண்ட பிறகு அது சும்மா அப்படியே போயிடுச்சா? இல்ல என்ன செய்தது? அங்க இருக்கிற ஒரு கல்லை எடுத்து என்ன செய்து குளவி கூட்டுக்கு அடிச்சிருச்சு. இந்த பிற்பாடு குளவிகள் அப்படியே சும்மா இருந்துச்சா? குளவிகள் வந்து குரங்கு கொட்டிடுச்சு. குளவிகள் வந்து என்ன செய்யுது, அப்படியே குரங்கு கடுவன் கொட்டி போயிடுச்சு. சதன பிள்ளைகள், பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னா, சதன பிள்ளைகள் மலேரியா காய்ச்சல், அத குளைப்பன் காய்ச்சல்னு சொல்றாங்க, குளிர் காய்ச்சல்னு சொல்றாங்க. அந்த குளிர் காய்ச்சல் வரும் பொழுது என்ன நடக்கும்னு சொன்னா பிள்ளைகள், அதிகமான குளிர் வந்து உடல் என்ன செய்யும், நடுங்கு. அந்த நடுக்கத்துக்கும் அந்த குழம்பி கொட்டுன அந்த கடுவனுக்கு இருக்கக்கூடிய நடுக்கமும் ஒரே மாதிரியான நடுக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யப்பட்டிருக்கு, அந்த பாடல்ல சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா பிள்ளைகள்? சரிதானே பிள்ளைகள்? அப்ப அதோடு தொடர்புடைய சரிதானமா வினாக்களை நாங்க செய்து பார்த்துட்டோம். சரியா? சரி சார். இப்ப நாங்க அடுத்ததா இன்னொரு கதை இருக்கு, அதை படிக்க போறோம். சரியாம்மா? சரி சார். டில்சான் வகுப்புல இருக்கீங்க? சரி, அடுத்த கதை. இன்னொரு பாடலை அதை வாசிங்க. நான் வாசிக்க இருக்கீங்கம்மா? ஒரு ஆள் நிறைய பேர் இருக்கீங்களா? டில்சான் வாசிக்கிறார், நீங்க வாசிக்க விட்டுறீங்களா? ஓம். ஓகே சார். வாசிங்க. அது கூனிக்கொண்டே. இன்னொரு முறை பாடலை படித்து பாருங்கள். அது நடுநடுங்குகின்றது. அந்த நடுக்கம் சேர் காட்டி இருக்கிறது விளங்குதா உங்களுக்கு? கொஞ்சம் சார். சாரி சார். இங்க ஸ்கிரீன்ல இருக்கத வாசிங்க. நான் வாசிக்கவா? வாசிங்கம்மா. அர்ஷனி வாசிங்க. இப்பாடலை படித்து பாருங்கள். இது ஒரு குரங்கு பட்ட பாடு. இன்னும் சில குரங்குகள் பாடுபடுகின்ற பாட்டை இனி பார்ப்போம். ஒரு பெரிய மருத மரம் மிகவும் விசாலித்து வளர்ந்திருக்கிறது. அம்மர நிழற் பல மந்தி குரங்குகள் வட்டமாக குந்தி இருக்கின்றன. அவற்றின் நடுவில் வேறு சில குரங்குகள் நிற்கின்றன. அந்த குரங்குகளின் கழுத்தில் இருப்பன யாவை? அவைகள் ஏன் துள்ளி துள்ளி விளையாடுகின்றன? ஏதோ சப்தமும் கேட்கின்றது. முதலில் தாத்தி திமி திமித்தி என்ற சப்தம், அதைத் தொடர்ந்து வாத்தியங்களின் ஓசை போன்ற சப்தம். இவைகள் என்ன சப்தங்கள்? ஓகோ, அம்மந்திகள் காவடியாடுகின்றன. அக்காவடியாட்டத்தை பற்றி நவாலியோர்
சோமசுந்தர புலவர் அவர்கள் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். சரி, என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்ப்போம். ஓகேம்மா, குட், நல்லா அழகா வாசிங்க தெளிவா. சரி, அப்ப இன்னொரு முறை இப்பாடலை படித்து பாருங்கள். இது ஒரு குரங்கு பட்ட பாடு. ஒரு குரங்கு பட்ட பாடத்தை நாங்க படிச்சோம், அதை நாங்க தெளிவா படிச்சோம். சோதனை பிள்ளைகள், இன்னும் சில குரங்குகள் படுகின்ற பாட்டை இனி பார்ப்போம். அடுத்த பாட்டை நாங்க என்ன செய்ய போறோம், இன்னும் சில குரங்குகள் படுத்துற பாடை நாங்க பார்க்க போறோம். சோதனை பிள்ளைகள், அப்ப என்ன நடக்குதுன்னா, ஒரு பெரிய மருத மரம் மிகவும் விசாலித்து வளர்ந்திருக்கிறது. என்ன மரம் பிள்ளைகள் விசாலித்து வளர்ந்திருக்கின்றது? மருத மரம். அம்மரநிழலில் பல மந்தி குரங்குகள் வட்டமாக குந்தி இருக்கின்றன. வட்டமா என்ன செய்தான், அப்படியே குந்தி இருக்கணும். அவற்றின் நடுவில் வேறு சில குரங்குகள் நிற்கின்றன. அந்த குரங்குகள் கழுத்தில் இருப்பன யாவை? ஏதோ ஒன்று கழுத்துல வச்சு கொண்டிருக்கு. அவைகள் ஏன் துள்ளி துள்ளி விளையாடுகின்றன? அதுக்கெல்லாம் என்ன செய்தான், துள்ளி துள்ளி விளையாடுதான். அப்ப ஏதோ ஒரு சத்தமும் கேட்கிறதா. சத்தம்னா ஒலி. முதலில் தாம் திமி திமித்தி என்ற சப்தம், அதைத் தொடர்ந்து வாத்தியங்களின் ஓசை போன்ற சப்தம். இவைகள் என்ன சப்தங்கள்? ஓ, அம்மந்திகள் காவடி ஆடுகின்றன. அந்த மந்திகள் என்ன செய்தான் பிள்ளைகள்? காவடி ஆடுதான். காவடி ஆட்டத்தை பற்றி நவாலியூர் சோமசுந்தர புலவர் அவர்கள் என்ன சொல்கிறார் பாருங்க. சரிதான பிள்ளைகள்? அப்போ ஒரு மரங்கள் அடர்ந்த ஒரு காடை பத்தி முதல்ல பார்த்தோம். இப்ப என்ன, ஒரு மரம், நல்ல உயரமாக இருக்கக்கூடிய ஒரு மரம். இந்த மரம் என்ன மரம்? இந்த மருத மரத்துல இந்த குரங்குகள் எல்லாம் என்ன செய்தான் பிள்ளைகள்? காவடி ஆடுவது போல என்ன செய்தான்? சர்தனை பிள்ளைகள் ஒரு தடி அப்படி வச்சுக்கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறது. சர்தனை பிள்ளைகள் அதே சந்தர்ப்பத்துல நரிகளினுடைய அந்த ஓசை, அந்த ஊளையிடுற சத்தம் சங்கு சேகண்டி போல என்ன செய்து கேட்குது. அப்ப இந்த குரங்குகள் என்ன செய்தான்? காவடி ஆடுதான். சதனை பிள்ளைகள், அப்ப இந்த குரங்குகளை என்ன சொல்றாரு? மந்திகள்னு சொல்றாரு. மந்தின்னு சொன்னா பெண் குரங்கு. மந்தினா என்ன பிள்ளைகள்? பெண் குரங்கு. பெண் குரங்கு. பாருங்க பிள்ளைகள், அப்ப மாமரத்தின் நிழலிலே மந்தியினம் குந்தி மாதவர் என பெரிய காவடி எடுத்து தாம் திமி திமி என ஆடி வர நரிகள் சங்கினோடு காகளம் இசைத்து வரும் அன்றோ அப்படின்னா பிள்ளைகள். காகளம் என்பது ஒரு வகை வாத்தியம். காகளம் என்ன பிள்ளைகள்? வாத்தியம். சத்தம், சங்கு, காகள வாத்தியங்கள் என்பவற்றின் ஓசை போல இருக்கின்றன. எப்படி இருக்கிறது குரங்குகளின் காவடி? இவையெல்லாம் குரங்கு சேட்டைகள். அப்ப இங்க நடக்குது, குரங்குகள் என்ன செய்து கொண்டிருக்குது? சேட்டைகள் கொண்டு இருக்குது. சாதனை பிள்ளைகள், அப்ப வானலாவியன் என்ன பிள்ளைகள்? வளர்ந்த வானலாவியன். கடுவண்ணா கொட்டுதல் சொன்னா கடிக்கிறதான் என்ன செய்து கொட்டுதல்னு சொல்றது. மந்தின்னு சொல்றது சத்தம்னா சரிதான பிள்ளைகள்? அடுத்து பாக்குறோம் நாங்க உள்ளே அப்படின்னு சொன்ன பிள்ளைகள். வெளியே, பொருத்தமானனா பொருத்தமற்ற, நீதினா அநீதி, கோபம்னா சாந்தம், ஈருன்னு சொன்ன கடைசி, நியாயம்னா அநியாயம். சரிதான பிள்ளைகள்? இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். சரி, இப்ப நாங்க நேரடியாக வினாக்களுக்கு வரப்போறோம். வினாக்கள் விளங்குதா பிள்ளைகளுக்கு? வினாக்களை செய்ய பார்ப்போம்.
சரியா பிள்ளைகள் செய்து கொண்டோமா? பிள்ளைகள் செய்து கொண்டால் ஓம் சேர்னு சொல்லுங்க. இல்ல சார். இல்ல சார். இல்ல சார். கடுவன் எழுதுறேன் சார். செய்து முடிச்ச பிள்ளைகள் சேருக்கு செட் பாக்ஸ்ல போட்டு விடுங்கம்மா. சார் சரியா பிள்ளைகள்? எழுதிட்டேன் சார். செய்துட்டீங்களாமா? இல்ல சார், இப்பதான் இங்கிட்ட உள்ளதை எழுதி முடிச்சேன். சரிம்மா சரி. சார் ஒரு நிமிஷம் தான். இன்னொரு 10 நிமிஷம் தாங்க சார். கொஞ்சம் வேகமா எழுதுவோம். இன்னும் பயிற்சிகள் இருக்கு, அதையும் செய்து பார்க்கணுமே நாங்க. முடிச்சிட்டேன் சார். ஆமா. முடிச்ச பிள்ளைகள் கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. ஓகே சார். சார் சொல்லுங்கம்மா. chat பாக்ஸ்ல அனுப்பி விட்டேன் சார். சார் நான் செஞ்சிட்டேன் சார். சரி ஓகேம்மா. பார்ப்போம். சரி பிள்ளைகள், இப்ப பார்ப்போம் நாங்க நீங்க செய்தது சரியான்னு சொல்லி. மரக்கிளை சாதனை பிள்ளைகள், மரக்கிளையை வந்து நீங்க எதோட இணைச்சிருக்கணும்னு சொன்ன பிள்ளைகள், குளவி கூடோட இணைச்சிருக்கணும். இணைச்சிங்களா? ஓம் சார்.
இணைத்திருந்தால் சரி போடும். ஆம். ஆண் குரங்கு சரி வந்து சார். கடுவன். சரியா பிள்ளைகள்? கல்லால் அப்படின்னு சொல்லணும்னா வீசியது. கல்லால் வீசியது தானே பிள்ளைகள்? அப்ப கல்லால் வீசியது. கருங்குளவி வந்து குளவி வகை. கருங்குளவி என்னன்னு சொல்றது? குளவிகளின் ஒரு வகைத்தான் கருங்குளவி. கூனி நடுங்கல்னு சொன்னா குலைப்பான் நடுக்கம். கூனி நடுங்கல் என்னது? குலைப்பான் நடுக்கம். குளிர்ஜுரம் வந்து மலேரியா காய்ச்சல். மந்திகள் என்ன செய்தது? காவடி ஆட்டம் ஆடின. காவடி ஆட்டம். சப்தம்னா சேர் சொன்ன ஒளின்னு சொல்லி. நரி வந்து என்ன செய்யும்? ஊளையிடும். காகலம்ங்கிறது ஒரு வகை இசைக்கருவி. இவ்வாறு பொருத்தமா செய்திருக்கீங்களா பிள்ளைகள்? சார். ஓம் சார். எல்லாம் சரி சார். எல்லாம் சரியா வெரி குட். சரி, இப்ப நாங்க 10 வினாக்கள் பார்த்தோம். அது ஒன்றுக்கு 2 புள்ளி என்ற அடிப்படையில 20 புள்ளிகள். 20க்கு 20 எடுத்திருக்கீங்களாமா? சார் நான் இதுக்கு ஒரு இருந்தால் ஒரு ஸ்டார் போட்டுக்கொள்வோம். ஓம் சார். சரியா பிள்ளைகள்? 20க்கு 20 இருந்தால் ஒரு ஸ்டார் போட்டுக்கொள்வோம். ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். இப்போ ஒரு பயிற்சி கோப்பி ஒன்று பார்ப்போம் நாங்க பிள்ளைகள். பிள்ளைகள் பயிற்சி கோப்பி அனுப்பியிருந்தீங்க தானம்மா? யார் அனுப்பியிருந்தா? சார். ம் ஒரு நிமிஷம் தாங்க பிள்ளைகள். பயிற்சி கோப்பிகள் பிள்ளைகள்கிட்ட வந்திருந்தது. சரி, அதற்கிடையில நாங்க ஒரு பயிற்சி பார்ப்போம். இப்ப இந்த பயிற்சி விளங்குதான்னு பாருங்க. சார் சிறிதாக்கணும். எழுதணுமா இல்லாட்டி அடையாளம் போடணுமா சார்? ஓம், இது சரிப்புல அடையாளம் போடணும். சார் ஓம். கொஞ்சம் முடியுமா? ஓம் இல்லங்களம்மா? கொஞ்சம் சின்னதாக முடியுமா? நீங்க சின்னதாக்கி கொள்ளுங்கம்மா. சரி சார். ம். சரி பிள்ளைகள், ஒரு நிமிஷம் தாங்க. சேர் வந்து இந்த ஒரு பயிற்சி கோப்பி காட்டுறேன். அது வந்து நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. என்னன்னா அது எவ்வாறு திருத்தணும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கொள்ளலாம் நீங்க. சரி, இது யாருடையதுமா? சார் என்னுடைய சார். வாசிங்கம்மா பேரை சொல்லிட்டு. கெமீலியா சார். ஓம். ஓனா வாசிங்க. மரக்கிளை குளவிக்கூடு. ஆண் குரங்கு கடுவன். கல்லால் வீசியது. கருங்குளவி குளவி வகை. கூனி நடுங்கல் குலைப்பனி நடுங்கல். குளிர் சுரம் மலேரியா காய்ச்சல். மந்திகள் காவடியாட்டம். சப்தம் ஒலி. நரி ஊளையிடல். காகலம் இசைக்கருவி. காகலம் இசைக்கருவி. சரியாம்மா? எல்லோரும் எல்லா வினாக்களுக்கும் சரியா பதில் அளிச்சிட்டீங்களா? ஓகேவா? சரிம்மா, எல்லா வினாக்களும் சரியாக இருந்தால் சரி வந்து 20 புள்ளி தாரேன்னு சொல்லியிருந்தேன். அப்ப 20க்கு 20 புள்ளி எடுத்திருக்காங்க. அதே போல ஒரு ஸ்டாரும் வாங்கியிருக்கிறாங்க. சரி தானே பிள்ளைகள்? ஆகவே அடுத்ததான் நீங்க இந்த வினா இலக்கங்களை போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். அது ரொம்ப முக்கியம். சதான பிள்ளைகள், அப்ப பொருத்தமானதை இனங்கண்டு தொடர்பு படுத்துக. அதுவும் சரியா எழுதியிருக்கீங்க. இன்றைய நாள் திகதி போட்டுக்கொள்ளுங்கம்மா. சதான பிள்ளைகள், மற்றபடி ஓகே. சரி, இப்ப இந்த பயிற்சி விளங்குது தானே பிள்ளைகள்? ஓம் சார். ஓம். சரிப்பிழை அடையாளம் இடலாம், அப்படி இல்லைன்னா எழுதலாம்.
சாதனை பிழைகள் சரிப்பிழை என்று எழுதினாலும் ஒன்று தான், நீங்க இல்லைன்னா அடையாளமிட்டாலும் ஓகே தான். செய்துட்டோம் சார். சரிம்மா, எல்லோரும் எழுதி கொண்டீங்களா? செய்துட்டோம் சார். சார் லாஸ்ட் சரி, கடைசி. சார். சரிம்மா, எழுதின பிள்ளைகள் கொஞ்சம் பொறுமையா இருங்க. கீர்த்தி சார் வீடியோல காட்டு. சரிம்மா, வீடியோல காட்டலாம். கிருத்திசா, ஓகேம்மா, குட். சரி, சார் கிருத்திகாவும் வீடியோல காட்டு. பார்த்தேம்மா. கிருத்திகா 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 கிருத்திசா தான் பார்த்தேன். கிருத்திகா, கிருத்திகாவும் ஓகேம்மா. சார் சரியா இருந்தா சரி போட்டு. ஓம்மா, இன்னும் திருத்தலை நாங்க. சரி, பொருத்தமா திருத்திக் கொள்ளுங்க பிள்ளைகள், ஓகேவா? சார் 1 minute. ஓகேம்மா. சார் அதீபா வீடியோ. சார் finish சார். யாரும்மா வீடியோல காட்டுறீங்க? அத்தீஃபா, ஓகேம்மா, ஓகே, குட். முடிஞ்சு சார். சார் ராம்ராஜன் புக்ல போட்டிருக்கேன் சார். யாரும்மா?
அம்ரா சார். அம்ரா. ஓ, சரி. இப்ப நாங்க பொருத்தமான விடைகளை பார்ப்போம். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே சார். ம். இப்ப முதலாம் வினா பாருங்க பிள்ளைகள். சாதனை பிள்ளைகள். மரத்தில் தொங்கிய கூடு, கருங்குளவி கூடு. இந்த லாவை மாத்தி கொண்டீங்களா பிள்ளைகள்? அவ்வளவு லா வராது. என்ன லா வரும்? கால்ல. அது சரியா பிள்ளைகள்? சரி சார். சரிதானே பிள்ளைகள்? ஓம், சரிதானம்மா? அப்ப மரத்துல தொங்கி அந்த கூடு வந்து கருங்குளவி கூடு. ஆண் குரங்கு மந்தி எனப்படும். சரியா பிள்ளைகள்? அது பிழை சார். ஆண் குரங்கு என்னன்னு சொல்லப்படும்? கடுவன். கடுவன்னு தான் சொல்லப்படும். இப்ப மந்தின்னு சொல்றது தவறான கூற்று. குரங்குகள் காவடியை தாம் திமித்தென ஆடுகின்றன. சரியாது? சரி சார். சரிதானே பிள்ளைகள்? குரங்குகள் என்ன செய்து காவடியை வந்து தாம் திமின ஆடுகின்றன. சரிதானே பிள்ளைகள்? அடுத்து மந்திகள் குந்தி காவடி எடுத்து ஆடும் இடம் மாமர நிழல். சரியாது? இல்ல சார். அப்ப எந்த இடத்துல ஆடுது? மருதமலை நிழல தான் ஆடிக்கொண்டு இருக்குது. சரியாம்மா? ஓகேவா? ஓகே சார். அவ்வாறு தான் சரி போட்டுக்கொள்ளுங்க. அடுத்து குளவிகள் கொட்டியதால் குரங்கு சிரித்தது. சிரித்ததா? கடுவான் குரங்குக்கு உழைப்பன் காய்ச்சலே வந்துட்டு. ஆமாவா? சரி. அப்ப இங்க நாங்க வந்து 5 வினாக்கள் பார்த்திருக்கிறோம். ஒரு வினாவுக்கு சார் 2 புள்ளி தானே. அப்ப 5 வினாக்களுக்கு 10 புள்ளி. 10க்கு 10 எடுத்துட்டீங்களா? 10 இருந்தால் ஒரு ஸ்டாரும் சேர்த்தானே. அஸ்வின் 10க்கு 10. ஓகேம்மா. 10க்கு 8 சார். 10க்கு 8 எடுத்திருக்கீங்க. ஓகே. சரியா பிள்ளைகள்? ஓகேவா? எல்லாரும் திருத்தி கொண்டோமா? பொருத்தமா பார்த்து. சரி. மாசி சாயந்தரம் 10க்கு 10 சார். சார் தேஷானி 10க்கு பிரியங்கா 10க்கு 10 சார். சார் வெரோனிகா ஓகே. 10க்கு 10 சார். ஓகேம்மா. சரி. அப்ப இன்றைய தினம் நாங்க என்ன செய்தோம் பிள்ளைகள்? ஓகேம்மா. குரங்கு சேட்டை என்கின்ற பாடம் படிச்சோம். அதுல இருக்கக்கூடிய பயிற்சிகள் எல்லாம் செய்து பார்த்தோம். சதனை பிள்ளைகள், ஒரு சில குரங்களினுடைய சேட்டைகளும் ஒரு காணொளி வீடியோல பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஓம் சார். குரங்கு சேட்டை பாடத்தையும் நன்றா தெளிவா படிச்சுக் கொள்ளுங்க. அடுத்தடுத்த வகுப்புகள்ல இது தொடர்பான ஒரு அழகு பரீட்சையும் பிள்ளைகளுக்கு சேர்த்தர தயாரா இருக்கேன். ஓகேவா? ஓகே சார். இன்றைய நாள் பாடம் பிள்ளைகள் நிறைவுக்கு வந்துட்டு. இன்றைய நாள் பாடம் பிள்ளைகளுக்கு தெளிவா விளங்கினதா? இன்றைய நாள் பாடம் பிள்ளைகள் பிடிச்சிருந்ததா? கொஞ்சம் பிடிச்சிருந்ததா? ரொம்ப பிடிச்சிருந்ததா? நிறைய பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகேமா. ஓகே, குட். சந்தோஷம் பிள்ளைகள். நாங்க அடுத்த வகுப்புல சந்திப்போம். பாய். குட் நைட். அடுத்த வகுப்புல சந்திப்போம். பாய் சார். Bye, sir.